ஹிட்லரோட அப்பா இறந்த கொஞ்ச நாள்லேயே ஹிட்லரோட குடும்பம் மிகவும் ஏழ்மையான நிலைக்கு தள்ளப்படுது. எந்த அளவுக்குன்னா, அவருக்கு வந்த பென்ஷனை வச்சு தான் அவங்க குடும்பம் ரன் ஆயிருந்திருக்கு. இந்த ஏழ்மை தாங்க முடியாமல் அவங்க அப்பா இறந்த கொஞ்ச காலத்திலேயே அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. இதை பார்த்துட்டே இருந்த ஹிட்லருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சாப்பாட்டுக்கு. ஸோ அந்த ஓவியத்தை திரும்பவும் கண்டினியூ பண்ணுறாரு. ஆனால் போதிய காசு வராததுனால ஜெர்மனியை நோக்கி அவர் பயணத்தை தொடர்றாரு. அவர் போய் சேர்ந்த இடம் வேர்ல்டு வார் 1. அந்த வாரில் இவர் கலந்துக்கிறாரு. இரும்பு மனுஷன் அவார்டும் வாங்குறாரு. எந்த அளவுக்குன்னா, எதிரி நாட்டில் சுடுற குண்டு கூட அவர் தொலைக்கல. இதனால சிறந்த வீரரா அவரை அங்கீகரிக்கிறாங்க உலக வார் 1ல. ஆனால் அதே நேரத்தில் மெர்க்குரின்ற ஒரு பாமை போட்டு இவரோட கண் தற்காலிகமாக கண் தெரியாத போது, அதே சேம் டைம் தான் அவருக்கு லிவரும் பாதிப்படையுது. அந்த நேரத்தில் யூதர்களால் ஜெர்மனி வெல்லப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. இதை பார்த்துட்டு மிகவும் கடுமையாக கோவப்பட்ட ஹிட்லர் தேசிய ஜெர்மனி தொழிலாளர்கள் சங்கத்தில் சேர்றாரு. சேர்ந்து அரசுக்கு எதிராக மிகவும் குரல் கொடுக்குறாரு. இதனால அவரை ஜெயிலையும் தள்ளுறாங்க. அந்த நேரத்தில் தான் அவரோட வாழ்க்கையோட சுயசரிதையை அவர் எழுதுறாரு. எந்த அளவுக்கு அவங்க அப்பாவால் கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோன்ட்டு அந்த புக்கில் இன்ன வரைக்கும் இடம் பெற்றிருக்கு.